விக்ரம் மற்றும் நந்தினியின் ஆச்சரியப்படுத்தும் வயது இடைவெளி காதல் சீசன் -2 அத்தியாயம் -7 ஹார்ப்ஸ் டுகெதர் குறுக்குவழிகள். அர்ஜுனின் வீழ்ச்சி மற்றும் விக்ரமின் மருத்துவமனை இறுதியாக ஒரு யதார்த்தமாக மாறியதால். வாழ்க்கை ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி நகர்ந்தது. ஆனால் அமைதியான தருணங்களில் கூட வாழ்க்கை அவர்களை ஆச்சரியப்படுத்த ஒரு வழியை கொண்டிருந்தது. விக்ரமின் கனவு வடிவம் பெறுகிறது. இறுதியாக அந்த நாள் வந்துவிட்டது. விக்ரமின் புதிய மருத்துவமனை சஞ்சீவானி ஆரோக்கிய மையம் திறக்க தயாராக இருந்தது. ஒரு சிறிய பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் சக மருத்துவர்கள், நண்பர்கள் மற்றும் அதிகாரத்துவத்தின் தடைகள் இல்லாமல் சிகிச்சை பெற ஆர்வமுள்ள நோயாளிகள் கலந்து கொண்டனர். விக்ரமின் அருகில் நந்தினி நின்று ரிப்பன் வெட்டும்போது பெருமையுடன் பிரகாசித்தார். இது வெறும் மருத்துவமனை அல்ல. விக்ரம் தனது உரையில் கூறினார். நோயாளிகள் முதலில் வரும் இடம் இது. லாபத்தை விட நெறிமுறைகள் முக்கியம். மேலும் சிகிச்சை அளிப்பது வணிகத்திற்கு முன்னுரிமை அல்ல. வணிகத்திற்கு முன்னுரிமை. அறை முழுவதும் கைதட்டல்கள் நிறைந்தன. விக்ரம் நந்தினியை பார்த்தபோது அவளுடைய அசைக்க முடியாத ஆதரவு இல்லாமல் இதைச் செய்திருக்க முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். நந்தினியின் எதிர்பாராத காதல் திருமணம் அன்று மாலை. அவர்கள் பால்கனியில் ஒன்றாக அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தபோது. நந்தினி விக்ரமின் பக்கம் திரும்பினாள். நான் ஏதோ ஒன்றைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். என்று அவள் தீவிரமாகச் சொன்னாள். அவன் புருவத்தை உயர்த்தினான். தீவிரமாக தெரிகிறது. அவள் சிரித்தாள். நான் என் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்த விரும்புகிறேன். லண்டனில் ஒரு புதிய கிளை. விக்ரம் தலையசைத்தான். அது ஒரு பெரிய படி. நீங்களும் என்னுடன் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். விக்ரம் அதிர்ச்சியடைந்தார். லண்டனுக்குச் செல்லவா? நிரந்தரமாக இல்லை. அவள் தெளிவுபடுத்தினாள். சில மாதங்கள்தான். ஒன்றாக ஏதாவது புதியதை அனுபவிக்கவும். இயற்கை காட்சியில் ஒரு மாற்றம். விக்ரம் அவள் கண்களை பார்த்து. இதன் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை புரிந்துகொண்டான். இது வெறும் வணிகத்தை பற்றியது மட்டுமல்ல. அவர்கள் நடத்திய போர்களுக்கு அப்பால். அவர்கள் ஒன்றாக ஒரு படி முன்னேறுவது பற்றியது. நீண்ட இடைநிறுத்தத்திற்குப் பிறகு அவர் சிரித்தார். அதைச் செய்வோம். ஒரு புதிய பயணம் தொடங்குகிறது. நட்சத்திரங்கள் மேலே மின்னும்போது. நந்தினியும் விக்ரமும் தங்கள் கதை இன்னும் முடிவடையவில்லை என்பதை உணர்ந்தனர். அது ஒரு புதிய திசையில் நகர்ந்து கொண்டிருந்தது. புதிய சவால்கள் காத்திருந்தன. புதிய அனுபவங்கள். துரத்த புதிய கனவுகள். ஆனால் ஒன்று மாறாமல் இருந்தது. அவர்களின் காதல். எப்போதும் இல்லாத அளவுக்கு வலிமையானது. விக்ரமின் மருத்துவமனை செழித்து வளர்ந்ததாலும். நந்தினி சர்வதேச அளவில் விரிவடையும் திட்டங்களாலும். வாழ்க்கை அவர்களை புதிய திசைகளில் அழைத்துச் சென்றது. ஆனால் புதிய வாய்ப்புகளுடன் புதிய சவால்கள் வந்தன. அவர்கள் எதிர்பார்க்காதவை. விக்ரமின் குழப்பம். விக்ரம் நந்தினியுடன் லண்டனுக்குச் செல்ல ஒப்புக்கொண்டார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சந்தேகம் வரத் தொடங்கியது. அவரது மருத்துவமனை இப்போதுதான் தொடங்கிவிட்டது. நோயாளிகள் ஏற்கனவே அவரை நம்பியிருந்தனர். அவர் இப்போது உண்மையிலேயே வெளியேற முடியுமா? டாக்டர் மீரா ஒரு சந்திப்பின் போது அவரது கவனச்சிதறலை கவனித்தார். நீங்கள் அமைதியற்றவராகத் தெரிகிறது. அவர் பெருமூச்சு விட்டார். நந்தினி நான் சில மாதங்கள் அவளுடன் லண்டனுக்குச் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். மீரா புருவத்தை உயர்த்தினார். நீ தயங்குகிறாயா? விக்ரம் தலையசைத்தார். மருத்துவமனை என் கனவு. நான் தற்காலிகமாக விலகிச் செல்ல முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. மீரா அவரை ஒரு அறிவுபூர்வமான பார்வையை கொடுத்தாள். அப்போ சொல்லு. நீ எப்படி உணர்கிறாய் என்பதை அவள் அறியத் தகுதியானவள். நந்தினியின் கடினமான முடிவு. இதற்கிடையில் நந்தினி தனது திட்டங்களை இறுதி செய்து கொண்டிருந்தபோது. லண்டன் முதலீட்டாளர்களிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அடுத்த 2 வாரங்களுக்குள் நீங்கள் இங்கே எங்களுக்கு தேவை. என்று தொலைபேசியில் குரல் கேட்டது. நாங்கள் முன்னேறப் போகிறோம் என்றால். உங்கள் தலைமை எங்களுக்கு தேவை. 2 வாரங்கள். அது அவள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாக இருந்தது. தனக்கும் விக்ரமுக்கும் தயாராக அதிக நேரம் கிடைக்கும் என்று அவள் நினைத்திருந்தாள். அன்று இரவு பால்கனியில் விக்ரம் சிந்தனையில் மூழ்கியிருப்பதைக் கண்டாள். உன் மனதில் ஏதோ இருக்கிறது. அவள் மெதுவாகச் சொன்னாள். அவன் மூச்சை வெளியேற்றினான். நந்தினி நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை ஆதரிக்க விரும்புகிறேன். ஆனால் என் மருத்துவமனை. அது இப்போதுதான் தொடங்குகிறது. நான் இப்போது அதை விட்டுவிட முடியாது என்று நினைக்கிறேன். அவள் அவனை பார்த்தாள். அவள் முகத்தில் ஏமாற்றம் மின்னியது. சரி நீ வரமாட்டாய் என்று சொல்கிறாயா? நான் முடியாது என்று சொல்கிறேன். இன்னும் இல்லை என்று அவன் ஒப்புக்கொண்டான். அவர்களுக்கு இடையே அமைதி நிலவியது.
நந்தினி ஆழ்ந்த மூச்சு எடுத்தாள். எனக்கு புரிகிறது. ஆனால் நான் போக வேண்டும். இது எனக்கு முக்கியம். எனக்கு தெரியும், விக்ரம் கூறினார். நீ திரும்பி வரும்போது நான் இங்கே இருப்பேன். அவள் தலையசைத்தாள், ஆனால் ஆழமாக. இது ஒரு திருப்புமுனை என்ற உணர்வை அவளால் அசைக்க முடியவில்லை. சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட காதல். இரவு நீண்டு கொண்டிருந்தபோது அவர்கள் அருகருகே அமர்ந்தனர். காதல் என்பது ஒன்றாக இருப்பது மட்டுமல்ல. அது ஒருவருக்கொருவர் பாதைகளை புரிந்துகொள்வது. அவர்கள் வெவ்வேறு திசைகளில் சென்றாலும் கூட என்பதை இருவரும் உணர்ந்தனர். தூரம் அவர்களின் பிணைப்பை வலுப்படுத்துமா? அல்லது அவர்கள் தயாராக இல்லாத வழிகளில் அது அவர்களை சோதிக்குமா? காலம்தான் பதில் சொல்லும். முடிவு எடுக்கப்பட்டது. நந்தினி லண்டனுக்கு புறப்படுகிறாள். விக்ரம் தனது கிளினிக்கை நடத்துவதற்காக அங்கேயே தங்கியிருந்தான். அவர்கள் நினைத்தது போல் அது இல்லை. ஆனால் வாழ்க்கை அரிதாகவே ஒரு சரியான ஸ்கிரிப்டை பின்பற்றியது. ஒரு கசப்பான பிரியாவிடை. விமான நிலையம் பயணிகளால் பரபரப்பாக இருந்தது. ஆனால் விக்ரமுக்கும் நந்தினிக்கும் நேரம் மெதுவாகிவிட்டது போல் உணர்ந்தேன். விக்ரம் அவள் கைகளை இறுக்கமாக பிடித்தான். இதை பற்றி உனக்கு உறுதியாக இருக்கிறதா? நந்தினி மெதுவாகச் சிரித்தாள். இது நான் செய்ய வேண்டிய ஒன்று, விக்ரம். நீ தங்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இது விடைபெறவில்லை. இது ஒரு புதிய அத்தியாயம். அவன் ஆழமாக மூச்சை விட்டான். நான் உன்னை மிஸ் பண்ணுவேன். அவள் கையை நீட்டி அவன் முகத்தை தொட்டாள். நாம் இதை வேலை செய்ய வைப்போம். கடைசியாக ஒரு நீடித்த முத்தத்துடன் அவள் திரும்பி புறப்படும் வாயிலை நோக்கி நடந்தாள். விக்ரம் அவள் கூட்டத்தில் மறைந்து போவதை பார்த்தான். அவன் இதயம் கனமாக இருந்தாலும் உறுதியுடன் இருந்தது. தூரத்திற்கு ஏற்ப சரிசெய்தல். முதல் சில வாரங்களுக்கு அவர்கள் தொடர்ந்து தொடர்பில் இருந்தனர். வீடியோ அழைப்புகள், குறுஞ்செய்தி அனுப்புதல், அதிகாலை வரை நீடித்த நள்ளிரவு உரையாடல்கள். உங்கள் நாளைப் பற்றிச் சொல்லுங்கள். நந்தினி ஒரு மாலை நேரத்தில் லண்டனில் உள்ள தனது ஹோட்டல் படுக்கையில் படுத்துக் கொண்டு சொன்னாள். விக்ரம் சிரித்தார். 5 வயது நோயாளி என்னை டாக்டர் மேஜிக் என்று அழைத்தார். ஏனென்றால் நான் அவளுடைய வலியை போக்கினேன். நந்தினி சிரித்தார். நீ ஒரு மந்திரவாதி, விக்ரம். மற்றும் நீ என்று அவர் கேட்டார். அவள் பெருமூச்சு விட்டாள். சந்திப்புகள், சந்திப்புகள் மற்றும் பல சந்திப்புகள். ஆனால் திட்டம் முன்னேறி வருகிறது. அவர்கள் மணிக்கணக்கில் பேசினார்கள். ஆனால் நேரம் செல்ல செல்ல அழைப்புகள் குறைந்துவிட்டன. அவர்களின் அட்டவணைகள் மோதிக்கொண்டன. சோர்வு ஏற்பட்டது. அவர்களிடையே அமைதி அதிகரித்தது. சந்தேகங்களும் ஏக்கமும். ஒரு மாலை நேரத்தில் விக்ரம் அவர்களின் குடியிருப்பில் தனியாக அமர்ந்து தனது தொலைபேசியை ஸ்க்ரோல் செய்தார். முதலீட்டாளர்களால் சூழப்பட்ட நந்தினியின் புகைப்படத்தை கண்டார். பிரகாசமாக ஆனால் தொலைவில் இருந்தார். அவர் இல்லாமல் அவள் மகிழ்ச்சியாக இருந்தாளா? தூரத்தை தக்கவைக்கும் அளவுக்கு அவர்களின் காதல் வலுவாக இருந்ததா? இதற்கிடையில் லண்டனில் நந்தினி தனது தொலைபேசியை வெறித்து பார்த்து அவரை அழைக்கலாமா வேண்டாமா என்று விவாதித்தார். ஆனால் அவள் முடிப்பதற்குள் ஒரு முதலீட்டாளரிடமிருந்து ஒரு செய்தி வந்து அவளை மீண்டும் வேலைக்கு தள்ளியது. ஒரு குறுக்கு வழியில் ஒரு காதல். அவர்கள் இன்னும் ஆழமாக காதலித்தார்கள். ஆனால் காதல் மட்டும் எப்போதும் போதாது. அவர்கள் ஒருவருக்கொருவர் மீண்டும் இணைவதற்கான வழியை கண்டுபிடிப்பார்களா? அல்லது இது இன்னும் பெரிய சவாலின் தொடக்கமா? விக்ரம் மற்றும் நந்தினியின் ஆச்சரியப்படுத்தும் வயது இடைவெளி காதல் சீசன் -2 அத்தியாயம் -8 தொடரும்.